பதிக்கு போலாமா? வாங்க. குழந்தை பிறந்து 41 டேஸ்க்கு அப்புறம் தான் பதிக்கு போனோம். 41 டேஸும் ஆயிடுச்சு. நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பதிக்கு போய் 2 months ஆயிடுச்சு. எப்படா பதிக்கு போவோம், எப்படா ஐயாவை பார்ப்போம் அப்படின்னு இருந்தேன். எனக்கு ஐயாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ மன நிம்மதி எனக்கு. எவ்வளோ கஷ்டத்தில் அவர் முன்னாடி போய் நின்னாலும் அவரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம மனசில் உள்ள கஷ்டம் அப்படியே பூ போல விலகி போயிடும். இன்னும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வரதே அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஐயாவை பள்ளியறையில் போய் சுற்றி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் கீழே இறக்கி விடுங்க, நான் நடந்து வருவேன் அப்படின்னு சொன்னான். என் ஹஸ்பண்ட் இறக்கி விட்டாங்க. அவன் பாட்டுக்கு கொடுக்கணும் ஓடி போய் அவன் ஐயா கும்பிட்றான். அப்படியே ஐயாவையும் கும்பிட்டுட்டு என் குழந்தைய ஐயாவோட காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாமும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பள்ளியறையை சுற்றி கும்பிட்டு முடிச்சோன்னா வடக்கு வாசலில் போய் அம்மையை கும்பிட போனோம். எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெண்டாவது உனக்கு பாய் பேபி தான் அப்படின்னாங்க. எனக்கு கேர்ள் பேபி, எந்த குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு கேர்ள் பேபி மேலே ஒரு ஆசை. ஸோ நான் வந்து வடக்கு வாசலில் போய் இருந்து அம்மாட்ட, அம்மா எனக்கு பெண் குழந்தை வேணும்னு வேண்டி அம்மா எனக்கு தந்துருங்கன்னு சொன்ன மாதிரி அம்மா எனக்கு கேர்ள் பேபியே தந்தாங்க. ஐயாட்டையும் அம்மாட்டையும் மனம் உருகி நல்ல விஷயங்களை கேளுங்க, கண்டிப்பாக அம்மையும் ஐயாயும் தருவாங்க. நல்ல எண்ணத்தோட இருங்க, எவனை கெடுக்கலாம், எவனை நாசமாக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்காதீங்க. இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஏன் இவன் வளர்றான், ஏன் இவன் நல்லா இருக்கான், அவனை நல்லா இருக்க விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நாசமாக்குறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கு வாழுங்க, நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க. மற்றவங்கள கெடுத்து வாழணும்னு நினைக்காங்க. ஐயாவே சொல்லியிருக்காரு, கல்லனோடையும் இருப்பேன், கடைசியில் இருந்து கழுத்த இருப்பேன். அதே மாதிரி தவறு செய்ய செய்ய இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வந்து அதுக்கான பலனை கண்டிப்பாக ஈட்டியே ஆகணும், கிடைச்சே தீரும். பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க நம்ம கூட இருந்து. ஏதாவது ஒரு பிரச்சனை மனக்கசப்பு வந்தோன்னா பண்ண நன்றியெல்லாம் மறந்துட்டு அந்த பண்ண ஒரு விஷயத்த இது பண்ணி அவங்கள எப்படி கீழத்தெல்லாம் எப்படி நாசமாக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. லைஃப் வந்து ஒருக்கா தான், போகும்போது ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது. அதனால நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ விடுங்க. சரி, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக இதாங்க நடந்துச்சு. பதில் ஐயாவெல்லாம் கொண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் போய் பாப்பாவுக்கு நேம் ரிவீல் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வீடியோஸ் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டென்ட் ஷூட்டு அதெல்லாம் வந்து 2 வீக்ஸுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, அவங்க தூத்துக்குடியில் இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு இவ்வளோதாங்க vlog. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.